ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில் என்ன பார்க்க போகிறது, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஓகேங்களா. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியிலேருந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்க்கான அட்மிஷன்ஸ் வந்து அது கேலண்டர் இயர் அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. அந்த கேலண்டர் இயர் அட்மிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி பிஜி சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டிப்ளமா கோர்சஸ் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே யூஜி அண்ட் பிஜி மட்டுமே நியர்லி வந்து 11 ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்கு. இல்லை இங்கே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஓகேங்களா. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சென்டர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம ப்ரீவியஸாக நான் பார்த்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த ரீஜனில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பட் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சென்டர்ஸ் இருக்கு. அதுதான் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ப்ளஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்போர்டெக்ஸ் பார்த்துருவோம். பாஸ்போர்டெக்ஸில் என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கேலண்டர் இயர் அட்மிஷன் 2026 பாஸ்போர்ட் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கு இல்லைங்களா. இந்த கேலண்டர் இயர் அட்மிஷன்ஸ்ல யூஜி டோட்டலாக வந்து 11 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு வந்து யூஜி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் ஓகேங்களா, நான் செமஸ்டர் பேட்டர்னில் இருக்கு. தென் பிஏ இங்கிலீஷ், தென் பிஏ எக்கனாமிக்ஸ், இல்லை தென் பிஏ ஹிஸ்ட்ரி, தென் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், then BA sociology, then BBA, then BCA, then BCom, then BSc mathematics, then BA special education. இதுல BA இங்கிலீஷ் பிஎஸ்சிஏவும் தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தவிர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராம்லேயும் உங்களுக்கு 11 கோர்சஸ் இருக்கு. தென் உங்களுக்கு எம்ஏ தமிழ் நான் செமஸ்டர் பேட்டர்ன், எம்ஏ தமிழும் இங்கிலீஷும், தென் எம்ஏ ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், தென் சோஷியாலஜி, then MCom, then MSc Mathematics, then Master of Social Work, then MBA, then MA Criminology and Criminal Justice Admin, then MSc Geography. ஓகேங்களா, இது மாதிரி 11 கோர்ஸ் இருக்கு. இதுல ஃபியூ கோர்ஸ் இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கு, ஃபியூ கோர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு சரிங்களா. தென் அதே மாதிரி டிப்ளமா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்க 10 கோர்சஸ் இருக்கு. நீங்க அதுல நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் education, then wildlife tourism, archaeology and epigraphy, and tourism and tour management, operation management, journalism, media arts, silambam, Tamil research methodology, human rights, the international relations. ஓகேங்களா, இது மாதிரி 10 கோர்சஸ் இருக்கு. தென் சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா 12 கோர்சஸ் வந்து இங்க இருக்கு. சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இன் கன்சர்வேஷன் டெக்னாலஜி, தென் மாடர்ன் டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் teaching mathematics, then ICT in functional தமிழ்ல இருக்கு, then brain based learning techniques இருக்கு, then advanced technological applications in teaching mathematics, then adolescent education, then BS6 emissions standard, environmental conversation, aquaculture, திருக்குறள், entrepreneurship development, சிலம்பம், இது மாதிரி வந்து 12 கோர்சஸ் இருக்கு. தென் வெக்கேஷனல் டிப்ளமோ கோர்சஸ்மே இங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 கோர்சஸ் இருக்கு. அட்வான்ஸ்டா ஒரு 2 கோர்சஸ் இருக்கு. தென் ஷார்ட் டேர்ம் கோர்ஸும் உங்க 12 கோர்சஸ் இருக்கு. இதுல வெக்கேஷனல் டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்கு, தென் இன் டிசைன் இருக்கு, தென் வெஹிக்கிள் மெக்கானிக் இருக்கு, ரெஃப்ரிஜரேஷன் ஏசி டெக்னீஷியன், தென் ஃபேஷன் டிசைன் அண்ட் கார்மெண்ட் மேக்கிங் இருக்கு, then beauty therapist, then acupuncture therapist, then general duty assistant, industrial fitter, then welding technology, then early childhood care and education. இது மாதிரி 11 கோர்ஸ் இருக்கு. அட்வான்ஸ்ட் வெக்கேஷனல்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் அசிஸ்டன்ட், டியூட்டி அசிஸ்டன்ட்டும், தென் அதோட லேட்டர் என்ட்ரி. இது மாதிரி வந்து டோட்டலா வந்து இதுல ஒரு 2 கோர்சஸ் இருக்கு. தென் ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 கோர்சஸ்ல லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், then life skills and personality development, then Tirukkural, then road safety and first aid, then office automation, then basic computer applications operation, industrial safety and security, then cold storage management, beautician, then social justice, Dr. Ambedkar thoughts, then theater arts. இது மாதிரி வந்து 12 கோர்ஸ் இருக்கு. இதுல ஃபியூ கோர்சஸ் வந்து இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கு, சில கோர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிஏ கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 6,000, அதாவது 5,000
5790, 5900 ஓகேங்களா, அது மாதிரி இருக்கு. இன்கேஸ் ஹார்ட் காப்பி வந்து சாஃப்ட் காப்பி மட்டும்னா உங்களுக்கு 4490, 4600 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு சில கோர்ஸ் பிசிஏ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 வந்து வருது. அதே மாதிரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 7600 வருது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எம்பிஏ கோர்சஸ்மே பிஜி கோர்சஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 to 8000 வருது. தென் எம்எஸ்சி ஜியோகிராஃபி வந்து 12,000, தென் எம்பிஏ 16,000 வரும். சரிங்களா. தென் ஒவ்வொரு ப்ரோக்ராம்க்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ்ல அதாவது யூஜி பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்சஸ்லயுமே எனி கோர்சஸ் நீங்க எடுக்கலாம். சில கோர்சஸ்ல மட்டும் நீங்க மேண்டேட்டரியா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏக்கு மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும். பிஜி ப்ரோக்ராம் ரெவலண்ட் டிகிரி வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். தென் அதர் டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் 12th இருந்தாலே போதும். சரிங்களா. தென் அதே மாதிரி உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் அது தமிழ் மீடியமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10% வந்து ஃபீஸ் கன்செஷன்ஸ் இருக்கும். தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஓகேங்களா விடோஸ் இதெல்லாம் 100% ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கும் ஃபுல்லாவே கன்செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஆர்ட்ஸ் அண்ட் இதுல வந்து டியூஷன் ஃபீ கன்செஷன் டைரக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த 12 ரீஜன்ஸ் இருக்கு. நீங்களா அதை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மொத்தம் டோட்டலா 12 ரீஜன்ஸ் சென்னை, மதுரை, மயிலாடுதுறை, விழுப்புரம், தருமபுரி, திருநெல்வேலி, சேலம், திருவண்ணாமலை, திருச்சி, நீலகிரி, சிவகங்கை, கோயம்புத்தூர் ஓகேங்களா. இது மாதிரி 12 ரீஜன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல சர்வீசஸ்க்கு அந்த அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு மெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ்க்கு சர்டிபிகேஷன், அசைன்மெண்ட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்துக்குமே தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இதுல ரீஜன்ல உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேப்போட டீட்டெயிலாவே உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்ப நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துருவோம். ஓகேங்களா. ஏன்னா அப்ளை பண்றது தான் பிக் ப்ரொசீஜரா இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுலாம் ஏபிசி வந்து நம்ம அப்ளை பண்ணணும். தென் இதுல நியூ கேண்டிடேட் கொடுத்துட்டீங்கன்னா, நியூ அப்ளிகன்ட் கொடுத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுல ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க வந்து போட்டோஸ் வந்து 400 கேபிக்குள்ள வச்சுக்கணும். சிக்னேச்சர் 400 கேபிக்குள்ள இருக்கணும். ஆதார் கார்டு செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து உங்களுக்கு அது வந்து 400 கேபிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் யூஜி அப்ளை பண்றவங்க நீங்க டெஃபினட்டா வந்து 10th +2 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தா 2 இயர்ஸ் ஐடினா யூஜிக்கு வந்து இந்த சர்டிபிகேட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் பிஜிக்கு வந்து அதே மாதிரி 10th and 12th தென் யூஜியோட சர்டிபிகேட்ஸ் இல்ல டிகிரி கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து இருக்கணும். தென் டிப்ளமோ அப்ளை பண்ண 10th or 12th டிகிரி இனி இருந்தாலும் பரவாயில்ல, மீது எல்லாத்துக்குமே அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீட் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க, இந்த பேச்சுலர் டிகிரி யூஜி அப்ளை பண்றீங்களா, தென் மாஸ்டர் டிகிரி பிஜி அப்ளை பண்றீங்களா, டிப்ளமோ கோர்ஸஸா, மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமா, சர்டிபிகேஷன் கோர்ஸ், ஷார்ட் டைம் கோர்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க உங்க நேம் என்ட்ரி பண்ணணும். ஆதார்ல இருக்கிற மாதிரியும் நீங்க எழுதணும். தென் இது வந்து உங்க நேம் ஆஸ் இட் இஸ் இங்கிலீஷ்ல, அதே மாதிரி ஆதார்ல இருக்கிற மாதிரி தென் ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டு தென் டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, தென் கம்யூனிட்டி, கேஸ்ட், தென் மதர் டங்கு, மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், தென் ஆதார்ல இருக்க மாதிரி ஆதார் நம்பர், தென் பிளட் குரூப், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், தென் சில கேட்டகரிஸ்க்கு உங்க என்ன ஒர்க் பண்றீங்க, தென் அதே மாதிரி எக்கனாமி வீக்கர் செக்ஷனா ஓகேங்களா, தென் சில டிசபிலிட்டி செக்ஷன் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ஸ் என்ன, தென் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன, கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் என்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க, இதெல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இதுல உங்களுக்கு டெஃபினட்டா வந்து நீங்க ஏபிசி டெஃபினட்டா நீங்க இருக்கணும். அதுக்கப்புறம் பேரண்ட் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. நீங்க எஜுகேஷன் டீடைல்ஸ்ல நீங்க அப்லோட் பண்ணணும். எஜுகேஷன் டீடைல்ஸ்ல நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. பேரண்ட் டீடைல்ஸ் நீங்க என்ட்ரி பண்ணணும், எஜுகேஷன் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட், அது ஃபைனலா பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. பட் ஆனா நீங்க எப்பவுமே நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஏபிசி வந்து கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நீங்க ஏபிசி கண்டிப்பா நீங்க ப்ரொசீட் பண்ணிருக்கணும். இங்க வருங்க எப்படி ஏபிசி வந்து பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பண்றது வீடியோ லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிருங்க. தென் அதே ஏபிசி நீங்க பண்ணா மட்டும்தான் நீங்க ஃபர்தரா வந்து உங்களுக்கு ப்ராசஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா ஐடி வந்து கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, ஏபிசி ஐடி வந்து கிரியேட் பண்றது. சரிங்களா. அதனால எல்லா ப்ரொசீஜர் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. பட் நீங்க சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எடிஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ற சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி. இதுல நம்ம கான்டாக்ட் பண்றதும் ரொம்ப டிஃபிகல்டிஸ் வந்து ரொம்ப இருக்கு. அதனால வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா. மேற்கொண்டும் நீங்க இதுக்கு லாஸ்ட் டேட் கேட்ட உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் டேட் இதுல வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் வந்து மார்ச் எண்ட் வரைக்கும் இருக்கும் அப்ளை பண்றது. அதனால வந்து இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற தகவல் வேணா கால் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.